ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகில் வந்து எப்படி நம்ம வந்து ஆர்சிஹெச் ஐடி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கான தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும், என்ன ஆரம்ப சுகாதார நிலையத்தில் என்ன கொடுக்கணும், இந்த 18,000 எப்படி கிரெடிட் ஆகும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களோட ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆன டேட்டு கன்ஃபார்ம் ஆனோட்டுமே உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு ரிசல்ட் தெரிஞ்சுட்டியும் ஒரு 3 மந்த்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பக்கத்தில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குல்ல, அங்கே போயிட்டு அந்த 3 மந்த்துக்குள்ளேயே வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரோட ஆதார் கார்டு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஓட்டர் ஐடி, ஸ்மார்ட் கார்டு, ஒய்ஃபோட ஓட்டர் ஐடியில் இருக்குது ஈஷாரம் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி நீங்களே எடுத்துக்கலாம். அப்புறம் பேங்க் பாஸ்புக், இந்தியன் பேங்க், அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் பாஸ்புக் கண்டிப்பாக வேணும். அடுத்து இந்த 18,000 எப்படி கிரெடிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டாக உங்களுக்கு 6,000 தருவாங்க. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட்டில் 2 டைம் வந்து விசிட் பண்ணியிருக்கணும். 2 வேக்சினேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கவர்மெண்ட் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 2 வேக்சின் போட்டிருக்கணும். இது போட்டோட்டுமே உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3,000 கிரெடிட் ஆகும். அப்புறம் ஒரு 3 மந்தில் ஒரு கிட்டும், ஒரு 6 to 9 மந்தில் ஒரு 2 கிட்டும் தருவாங்க. அப்புறம் பேபி பிறந்ததுக்கப்புறம் வந்து ஒரு வேக்சின்லாம் போட்டதுக்கப்புறம் பேபிக்கு ஒரு 2 வேக்சின் போட்டுட்டியும் ஒரு 4,000 கிரெடிட் ஆகும்னு சொல்லுவாங்க. எனக்கு இப்போது வரைக்கும் வந்து ஒரு 3,000 மட்டும்தான் கிரெடிட் ஆகிருக்கு. பேபி பிறந்ததுக்கப்புறம் கிரெடிட் ஆகுன்னு சொன்னாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.